உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரத்திலிருந்து எழுத்துக்களின் பிறப்பு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எழுத்துக்களின் பிறப்பு முறையை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று பொது பிறப்பு, இன்னொன்று சிறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எழுத்துக்களினுடைய பொது பிறப்பு அதை தான் முதல்ல பார்க்க போறோம். அதுக்கான நூற்பா பாருங்க. நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழுமணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் நா பல்லன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே. இதுதான் நூற்பா. இதுல நம்ம முதலாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அணுத்திரள் வரைக்கும் ஒன்ன பிரிச்சு படிச்சுக்கோங்க. நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள். சரியா? அதுக்கப்புறமா அந்த அணுத்திரள் அணுக்கூட்டமானது உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று. இது ரெண்டாவது. இது வரைக்கும் ரெண்டாவது ஸ்டான்ஸாவை நம்ம பார்த்துக்கோம். உற்றுன்னா பொருந்தி. மூன்றாவது பாருங்க. இதழ் நா பல்லன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே என்று இந்த நூற்பா அருமையாக ஒரு மூன்றே முறையில நீங்க பிரிச்சு படிச்சா இந்த நூற்பா ரொம்ப எளிமையா மனசுல நினைவுல வச்சுக்கலாம். முதல்ல நீங்க விளக்கத்தை பாத்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நூற்பா ஈஸியா நம்ம மனசுல பதிய வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப வாங்க நூற்பாக்குள்ள போகலாம். நிறை உயிர் முதலாவது நான் விளக்குறேன். நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உயிரினது முயற்சியால் எழக்கூடிய, அதாவது தொப்புள் கொடியிலிருந்து உந்தி கமலத்திலிருந்து எழக்கூடிய முயற்சியினால் எழக்கூடிய வலி, உள்ளிருந்து எழக்கூடிய வலி என்றால் காற்று. முயற்சியினால் எழக்கூடிய அந்த காற்றானது, உள்ளிருந்து எழக்கூடிய காற்றானது அணு திரள்களாக மாறி, அந்த எழக்கூடிய காற்றானது, இந்த உந்தி கமலத்தில் இருந்து எழக்கூடிய காற்றானது அணு திரள்களாக மாறி பிறகு என்ன ரெண்டாவது ஸ்டான்ஸாக வந்துருங்க. உரம் கண்டம் உச்சி மூக்கு. இந்த நான்கோடும், உரம் என்றால் மார்பு ஒன்று, கண்டம் என்றால் கழுத்து இரண்டு, உச்சி என்றால் தலை மூன்று, மூக்கு நமக்கு மூக்குன்னா தெரியும். இந்த நான்கு உறுப்புகளோடு உற்று, உற்றுன்னா பொருந்தி. என்ன பொருந்தி? உந்தி கமலத்தில் இருந்து எழக்கூடிய காற்றானது எங்க போய் பொருந்தனமா? அது அணுத்திரளாக மாறி மார்பு கழுத்து தலை மூக்கு இவற்றோடு நன்கு பொருந்தி இதழ், மூணாவது ஸ்டான்ஸாக வந்துருங்க. இதழ் நா பல்லன தொழிலின், இந்த நான்கு உறுப்பு, இதழ் என்று சொல்லக்கூடிய உதடு ஒன்று, நா என்று சொல்லக்கூடிய நாக்கு இரண்டு, பல் என்று சொல்லக்கூடிய மூன்று, பல் மூன்று, அனன்றது இங்க அன்னம் என்பதனுடைய இடைக்குறையா வந்திருக்கு. அப்ப அன்னம் என்று சொல்லக்கூடிய நான்கு. நீங்க இந்த உறுப்புகளை நல்லா கவனிக்கணும். மேல 4 உறுப்பு வந்திருக்கு, இங்க கீழே 4 உறுப்பு வந்திருக்கு பாருங்க. இந்த இதழ் நா பல் அனம் என்று சொல்லக்கூடிய உதடு நாக்கு பல் அன்னம் என்று சொல்லக்கூடிய இவற்றினுடைய தொழில் முயற்சியினால் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரக்கூடியதுதான் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணு திரள் உரம், உச்சி இங்க வந்துருங்க. எழும் அணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் நா பல் அன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே. இப்படி வரக்கூடியதுதான் எழுத்துக்களினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. இததான் இந்த நூற்பாவை தான் நான் பாருங்க உங்களுக்கு அழகா இங்க இந்த நான்கு உறுப்புகளை பிரிச்சு காட்டியிருக்கிறேன். இதுக்கான விளக்கம் தான் பாருங்க. உயிரினது முயற்சியால் உள்ளே தோன்றக்கூடிய காற்றானது எழுப்பப்படுகின்றதுனால்தான் அதுக்கு பேரே எழுத்து. எழுகின்ற அந்த அணு கூட்டங்களானது மார்பு கழுத்து மூக்கு தலை என்பவற்றோடு பொருந்தி உதடு என்று சொல்லக்கூடிய, அதாவது இதழ் என்று சொல்லக்கூடிய உதடு நாக்கு பல் மேல் அன்னம், அன்னத்துல மேல் அன்னம் ஆகிய கருவிகளின் தொழில் முயற்சியால் வெவ்வேறு எழுத்தொழியாய் பிறக்கிறதுக்கு பேரு தான் பிறப்பு, எழுத்துக்களின் பிறப்பு. இப்படிதான் ஒவ்வொரு எழுத்தும் பிறக்குது.
இங்கிருந்து நீங்க உச்சரிச்சு பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு முயற்சிக்கு பிறகு எழக்கூடிய காற்றானது என்ன ஆகுது, அது ஆன்னு சொல்லும் போது அம்மான்னு சொல்லும் போதோ அது அணுக்கூட்டங்களாக மாறுகிறது. அந்த ஓசை எழுப்பக்கூடிய காற்றானது அணுக்கூட்டமாக மாறி பிறகு கழுத்தின் வழியாகவும் மார்பின் வழியாகவும் தலையின் வழியாகவும் எழுத்துக்களாக மூக்கின் வழியாகவும் எழுத்துக்களாக பிறக்குது. அதுக்கு எதெல்லாம் முயற்சி செய்து பாருங்க, எதெல்லாம் துணை புரியுதுன்னா, இதழ் துணை புரியுது, நாக்கு துணை புரியுது, பல் துணை புரியுது, மேலெண்ணம் துணை புரியுது. இதெல்லாம் கருவிகள், எழுத்துக்கள் உருவாவதற்கான கருவிகள். எப்படி ஒரு கட்டிடத்தை கொத்தனார் அந்த கருவிகளை கொண்டுதான் அந்த கட்டிடத்தை எழுப்ப முடியுமோ, அது போல எழுத்துக்களை கூட இந்த இதழ், நாக்கு, பல், மேலெண்ணம் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் உதவியோடு தான் இங்க இருக்கக்கூடிய மார்பு, கழுத்து, மூக்கு, தலை இவற்றோடு எழக்கூடிய அந்த காற்றின் அணுக்கூட்டமானது பொருந்துவதால் தான் எழுத்துக்கள் தோன்றுகிறது. நம்ம எவ்வளவோ பேசுறோம், மணிக்கணக்கா பேசுறோம், நாள் கணக்கா பேசுறோம், வாய் இருக்குதேங்கிறதுக்காக வண்டியா பேசுறோம். ஆனாலும் என்னைக்காவது எந்தெந்த வார்த்தை எங்கெங்கு பொருந்தி எப்படி அந்த எழுத்து நமக்கு வெளிவருகிறது, உயிரெழுத்து எங்க தோன்றுகிறது, மெய்யெழுத்து எங்க தோன்றுகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இந்த இலக்கண பகுதியை படிக்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்க பிறகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு எழுத்துக்களினுடைய பொது பிறப்பை பத்தி பார்த்தோம். இதுல முதல் எழுத்துக்களினுடைய பிறப்பிடம் எங்க, நம்ம எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து, இன எழுத்து, வினா எழுத்து, சுட்டெழுத்து, இப்படி எல்லாம் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத்துக்களை வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு முதல்ல எதை எடுத்திருக்கிறாங்கன்னா, முதல் எழுத்துக்களின் பிறப்பிடம். முதல் எழுத்து எது? உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் இல்லையா? அந்த முதல் 30 எழுத்துக்கள் சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு பொது நூற்பா இருக்கு. அதை மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். ஆவி இடைமை இடம் இடரு ஆகும், மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூற்பாவுமே நீங்க ஒரு 3 முறையில பிரிச்சுக்கோங்க. ஆவி இடைமை இடம் மிடரு. மிடருன்னா நான் ஏற்கனவே சொன்ன கண்டம்னாலும் கழுத்து, மிடருனாலும் கழுத்து. இந்த கழுத்தினுடைய இடத்திலிருந்து சில எழுத்துக்கள் பிறக்குதான். அது எந்த எழுத்துக்கள்? ஆவி, ஆவின்னா உயிரெழுத்துக்கள். இடைமை, இடைமைன்னா இடையின எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்து 30, உயிர் 12, மெய் 18. இந்த 30 எழுத்துக்களும் எங்கெங்க பிறக்குதுன்றது இந்த 2 வரி நூற்பா நமக்கு சுட்டுகிறது. அதுல ஆவி என்று சொல்லக்கூடியது 12, இடைமை என்று சொல்லக்கூடியது இடையின எழுத்து 6, எரள வளல இடையினம். இந்த 12 கூட்டல் 6, இந்த 18 எழுத்துக்கும் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கழுத்துன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உயிரெழுத்த உச்சரித்து பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ எல்லா எழுத்துமே கழுத்தின் வழியா தான் பிறக்குது. அதே போல எரள வழல இதுவுமே கழுத்தின் வழியா தான். தலைக்கு போய் அந்த இது தொடரதில்லை, உச்சியை தொடரதில்லை, மார்பலையும் வர்றதில்லை. அப்ப கழுத்தின் வழியாக தான் இந்த உயிரெழுத்து 12, அதே போல இடைமை எழுத்து 6, எரள வளல என்று சொல்லக்கூடிய இந்த 18 எழுத்திற்கும் இடம் எங்கன்னா மிடரு. மிடரு என்றால் கழுத்து. 1. அடுத்தது பாருங்க, மேவும் மென்மை மூக்கு. 2வது இடம் மூக்க சொல்றாரு. மூக்கு வழியா என்ன எழுத்து பிறக்குமா? மேவும் மென்மை. மெல்லின எழுத்துக்கள், மென்மைன்னா மெல்லின எழுத்துக்கள். நமன. அந்த 6 எழுத்துக்களும் எங்க பிறக்குன்னா மூக்கின் வழியாக. சொல்லி பார்த்தாலே நமக்கு மூக்கின் வழியா ஓசை வருவதை உணர்ந்து கொள்ள முடியும். நமன மூக்குல பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப பாருங்க, உயிரெழுத்து முடிஞ்சிருச்சு, இடையின எழுத்து முடிஞ்சிருச்சு. இது 2க்கும் இடம் கழுத்துன்னு சொல்லிட்டாரு. அடுத்து மெல்லின 6 இருக்கு. 30 எழுத்துல 18 6 24 எழுத்து முடிஞ்சிருச்சு. மெல்லினத்துக்கு மூக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 6 எழுத்து இருக்கு. அது எது? உரம் பெறும் வன்மை. உரம் என்றால் மார்பு. அப்ப மார்பின் வழியாக பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் எது? வன்மை என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள். இடைமை என்றால் இடையின எழுத்துக்கள், மென்மை என்றால் மெல்லின எழுத்துக்கள், வன்மை என்றால் வல்லின எழுத்துக்கள். அப்ப வல்லின எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு எது இடம்? உரம். உரம் என்றால் என்ன? மார்பு. சொல்லி பாருங்க, வல்லின எழுத்து என்ன? கசட தப்பர, இக், இச், இட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எழக்கூடிய அந்த உந்தி கமலத்திலிருந்து எழக்கூடிய காற்றானது
தலையில் ஒரு அடி அடிச்சு அதன் பிறகு எங்க மார்பின் வழியாக தான் அந்த எழுத்து வந்து பிறக்கும். சரிங்களா? அதனால இப்படியாக இந்த முதல் எழுத்துக்களினுடைய பிறப்பிடத்தை குறித்து அழகா ஒரு நூற்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆவி இடைமை இடமிடரு ஆகும், மேவும் மென்மை மூக்கு, உரம் பெறும் வன்மை. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. பொருளை புரிஞ்சுக்கிட்டோம்னா நூற்பத்தானா நமக்கு வந்து மனசுல நிற்கும். இப்ப 2 நூற்பா நம்ம பார்த்திருக்கோம். என்ன? எழுத்துக்களினுடைய பொதுவான பிறப்புக்கு ஒரு நூற்பா. என்ன நூற்பா? நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணு திரள், இங்க இருக்கு பாருங்க, எழும் அணு திரள் உரம். உரம்னா என்ன? மார்பு. அடுத்தது கண்டம். கண்டம்னா என்ன? கழுத்து. அடுத்து உச்சி. உச்சின்னா என்ன? தலை. அடுத்து மூக்கு உற்று. இந்த 4ஓட பொருந்தி அதுக்கப்புறம் என்ன? இதழ் நா பல்லன தொழிலின், இதழ் நா பல் அன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே. இப்படி ஒரு சிலவற்றோடு பொருந்தி எழக்கூடிய காற்றானது அணுத்திரள்களாக மாறி சிலவற்றோடு பொருந்தி அதுக்கப்புறம் வேறு வேறு எழுத்துக்களாக பிறக்கிறதுக்கு பேரு தான் எழுத்து பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நூற்பால முதல் எழுத்துக்களுக்கான 30 எழுத்துக்களும் எங்கெங்க பிறக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குதான் ஆவி இடைமை இடமிடர ஆகும், மேவும் மென்மை மூக்கு, உரம் பெறும் வன்மை. இது மாதிரி நம்ம எல்லா நூற்பாவையும் ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். இதுக்கு அடுத்து வந்து ஆவி, அதாவது உயிரெழுத்து என்று சொல்லக்கூடிய 12 எழுத்துக்களும் எது இடம்னு சொல்லிட்டாங்க? கழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்தெந்த எழுத்து எந்தெந்த உறுப்போடு பொருந்தும் போது கழுத்தின் வழியா வந்து வார்த்தை வந்து பிறக்குது, எழுத்து பிறக்குது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, தமிழ் உறவுகளே, உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. அதே போல பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியமானது, அதை பதிவிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.